ஓகே. ஸோ சங்கர் சாரோட இண்டிகேட்டர்லயே இது மணி ஜோன் ஆட் பண்ணியிருப்போம். நான் ஆக்சுவலாக இதில் ஆட் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஆரம்பத்தில், அந்த இடம் இல்லைங்கிறதால இதில் ஆட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் இருக்கட்டும், ஏன்னா இது லைக் இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்காக இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் மணி ஜோனை நம்ம கன்வெர்ட் பண்ணப்போ, ஸோ நம்ம லைக் ஷார்ட் டேர்ம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுட்டு இங்கே மணி ஜோன் இருக்கும், அதை ஆட்டோ வச்சுட்டு நீ இதில் ப்ரைஸ் பேஸ் பண்ணியும் நீங்கள் எடுக்கலாம், ஸோ வால்யூம் பேஸ் பண்ணியும் எடுக்கலாம். ஓகேங்களா. சில இதில் வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸில் நீங்கள் ப்ரைஸை மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ வால்யூம் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸாக இருக்கும்போது வால்யூமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. இங்கே ஆட்டோ டைம் ஃப்ரேம் இருந்துச்சுன்னா, ஸோ லைக் டேல இது நீங்கள் வேணும்னா இதை மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெய்லி லெவல் வேணுமா, வீக்லி லெவல் வேணுமா, மந்த்லி வேணுமா, குவார்டர்லி, இயர்லி, எது வேணா வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோ வச்சிட்டிங்கன்னா, ஸோ 15 மினிட்ஸ் இருக்கும்போது நேத்தோட ப்ரொஃபைல் காட்டும். 30 மினிட்ஸ் இருக்கும்போது 30 மினிட்ஸ்ல இருந்து ஒன் டே வரையும், ஓகேவா, லெஸ் தென் ஒன் டே இருக்கும்போது ப்ரீவியஸ் வீக்கோட ப்ரொஃபைல் காட்டும். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல இருக்கும்போது ப்ரீவியஸ் மந்தோட ப்ரொஃபைல் காட்டும். ஓகேங்களா. வீக்லி இது இருக்கும்போது இயர்லி ப்ரொஃபைல் காட்டும். ஓகேங்களா. நீங்க இல்ல இப்ப நான் வீக்லி பார்க்கும்போது இல்ல டெய்லி பார்க்கும்போது எனக்கு இயர்லி ப்ரொஃபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க மேனுவலா மாத்திக்கலாம். சரிங்களா. நான் இப்போ ஆட்டோல வச்சுட்டேன். ஸோ ப்ரைஸ் பேஸ் பண்ணி மட்டும் போடுறேன். இதுல உங்களுக்கு கரண்ட் டேல பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 4 லெவல் காட்டும், ரெண்டு ஜோனு, ரெண்டு லெவலு. இந்த டார்க்கா இருக்கிற எல்லோ தான் ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஜோன், ப்ரீவியஸ் டேவோடது. ஓகேங்களா. இங்க லைட்டா இருக்கு பாத்தீங்களா மேல, அது ப்ரீவியஸ் டேக்கு ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஜோன். சரிங்களா. அதுக்கப்புறம் இங்க மேல இங்க ஒரு சின்ன லைன் இருக்கும் கிரீன் கலர்ல, அது ப்ரீவியஸ் டேவோட வேல்யூம் ஏரியா ஹை. அதே மாதிரி கீழே இருக்கிற ரெட்டு ப்ரீவியஸ் டேவோட வேல்யூம் ஏரியா லோ. ஸோ ஹிஸ்டரியில பார்க்கும்போது உங்களுக்கு மூணு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதாவது ப்ரீவியஸ் டேவோடது இருக்கும், ப்ரீவியஸ் டேவோட லெவல்ஸ் மூணு மட்டும்தான் இருக்கும். பட் நமக்கு கரண்ட் இதுல மட்டும் இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா. எதுக்கும் ரெண்டு லெவல். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ 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 போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா 2 நாள் ப்ரொஃபைல். ஓகேங்களா. நேத்தோடது முந்தாயத்தோடது. இது உங்களுக்கு டேர்ம்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா, இந்த ஜோன் என்னன்னு சொல்லி. இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நேத்தோட, இங்க பிளாட் ஆகுற எல்லாமே நேத்தோட லெவல்ஸ், கரண்ட் டேவோட லெவல்ஸ் கிடையாது. இப்ப மதன் காலையில வரும்போது. மேடம். ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இப்போ இதுல வந்து நம்ம டெய்லி செட் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் பார்த்தா டெய்லியோட லெவல் தானே காமிக்கும் மதன் சார்? ஆமா, டெய்லி செட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ஆஹா, நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா மந்த்லி லெவல் காட்டும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ டெய்லி நீங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ்ல வந்துட்டு டெய்லி மந்த்லி நீங்க என்ன அது நீங்க சொல்றீங்க? மேனுவலா நீங்க ம். மாத்திக்கலாம் அதை. அதுதான் 15 மினிட்ஸ் வச்சாதான் வந்து நேத்தோட இது காமிக்கும், 30 மினிட்ஸ் இது வச்சா போன வீக்கோட இது காமிக்கும்னு கரெக்ட். சொன்னீங்க இல்லையா? ம். ஆனா நான் 30 மினிட்ஸ் வைக்கணும், எனக்கு நேத்தோட தான் காமிக்கணும்னா இங்க போய் டெய்லி மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம், நீங்க மாத்திக்கலாம். இப்போ நீங்க ஏன்னா 30 அந்த மினிட்ஸ் டைம் வச்சுட்டு டெய்லி ப்ரொஃபைல் மாத்திக்கலாம். எல்லாமே அவங்க டெய்லியில வந்து 30 மினிட்ஸ் வச்சு தான் பாக்குறாங்க. ஸோ அதை கரெக்ட். கிளிக் பண்றதுக்கு. அது நீங்க பண்ணலாம். பட் ஓ. நீங்க அதை 15 மினிட்ஸ்ல பார்த்தாலே நல்லா இருக்கும். பட் அந்த சிங்கிள் பிரிண்ட்ங்கிறது 30 மினிட்ஸ்ல பார்க்கும்போது தான் உங்களுக்கு அக்யூரேசியா இருக்கும். ஆனா சிங்கிள் பிரிண்ட் இங்க காமிக்கிறீங்களா? இல்ல இதுல காட்டுறது இல்ல, நம்ம இந்த லெவல்ஸ் ஓகே மட்டும் தான் இதுல மணி ஓகே ஜோன் ஓகே ஓகே கன்சிடர் ஓகே பண்ணுவோம். ஓகே சார். டிபிஓட அந்த ப்ரொஃபைலையும் நம்ம பார்க்க மாட்டோம், இது சிம்பிளா. ஓ, ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுது எல்லா புரிஞ்சுது. டைம் நீங்க ஃப்ரேம்லயும் வேல்யூ யூஸ் பண்ற ஏரியா மாதிரி. ஹை லோ அது ம். மட்டும் காமிக்கிறீங்க, வேல்யூ பாயிண்ட் ஆஃப் ஏரியா ஹை லோ, கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், நேத்து ஓகே முந்தா ஓகே நேத்தோடது. ஓகே சூப்பர் சார். ஓகே ஓகேங்களா. தேங்க்யூ. ம். ஸோ இப்போ இதே தான். ம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க ப்ரைஸுக்கு பதிலாக வால்யூம்னு மாத்தினீங்கன்னா ம். எல்லாமே வால்யூம் ரிலேட்டடா மாறிக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லோ இஷா இருக்கிறது பிரைஸ் பேஸ் பண்ணது. ம். ம். இப்ப ஓகேங்களா. வந்து அந்த வால்யூம் அந்த பர்டிகுலர் டைம்ல நடந்த பிஓசி. இப்போ மாத்திச்சு பாத்தீங்களா, இந்த டார்க்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா ம். நேத்தோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா. வால்யூம் எங்க ஓகே அதிகமா ட்ரேட் ஆச்சுன்னு காட்டும். ஸோ இந்த ஓகே லைட்டா மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட வால்யூம், அதிகமான ஓகே வால்யூம் எங்க இருந்துச்சுன்னு சொல்லும். ஓகே. ஓகேவா. மோஸ்ட்லி என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும், ப்ரைஸும் வால்யூமும் மேட்ச் ஆகும். ம். சில நேரங்கள்ல மட்டும்தான் இந்த இந்த லெவல்ஸ் முன்ன பின்ன இருக்கும். ஓகே ஓகே. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுமே வராது நமக்கு அட் டைம், ஏதாவது வரும் ஒண்ணுதான் வரும் வரும், ரெண்டுமே வரும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே உங்களுக்கு ஓகே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஆஃப் பண்ணலாம். இல்ல ஓகே. எனக்கு ரெண்டும் பார்க்க விருப்பப்படுறேங்கிறவங்க ரெண்டும் ஆன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சூப்பர் மேடம். ஓகேங்களா. ஓகே சார். ஸோ வால்யூம்ல மட்டும் பாத்தீங்கன்னா கரண்ட் டேவோட லெவலும் உங்களுக்கு ஒரு சின்ன லைனா போகும், கரண்ட் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓ, ஓகே ஓகே. அது ஒரு விவேப் மாதிரி போகும்னு சொல்றீங்களா? ஆமா, ஓகே. இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைன் இருக்கு பாத்தீங்களா, ம். ம்.
அது பாத்தீங்கன்னா கரண்ட் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மாறிட்டு இருக்கா, இல்ல ம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ம் ஸ்டெப்பா மேல போதா இல்ல கீழே ம் போதா நீங்க பாத்துக்கலாம். அது என்னன்னா பாத்தீங்கன்னா இப்போ அந்த அதை கூட சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இன்னையோடது. ம் ஓகேவா? ம் இப்போ பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இங்க மேல போச்சு, ம் மறுபடியும் இங்க பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேல போனதும் அதை சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு மறுபடியும் மேல போகும். அந்த ம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே சார். சரிங்களா? இருங்க. ஸோ இதை நீங்க லைக் இண்டெக்ஸ் மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ம் 5 மினிட்ஸ் எக்ஸ்டென்ட் வச்சுக்கோங்களேன். ம் ஸோ இப்போ லைவா ரன் ஆயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஸோ ம் வால்யூமும் வச்சிருக்கேன், ப்ரைஸும் வச்சிருக்கேன். ம் ஓகேங்களா? ம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா நேத்தோட ப்ரொஃபைல்ல வால்யூமும் இந்த இடத்துல இருக்கு, நேத்தோட வால்யூம். ஓகேங்களா? ம் ம் ஆனா பிரைஸ் நேத்தோட இந்த இடத்துல இருக்கு. ம் கொஞ்சம் ஓகே. டிஃபர் ஆயிருக்கு 5 மினிட்ஸ்ல ம் பார்க்கும்போது. ம் ஓகேங்களா? ம் இந்த லெவல்ஸ் பாத்தீங்கன்னா பக்காவா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ ம் மோஸ்ட்லி இதை உடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல உடைக்காது, ரெண்டாவது ம் அட்டம்ப்ட் இல்ல தேர்ட் அட்டம்ப்ட்ல தான் இந்த லெவலையே உடைக்கும். ம் ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ அட்டம்ப்ட்ல வந்து அந்த வால்யூம் உடைய பிஓசிக்கும் பிரைஸ் உடைய பிஓசிக்கும் நடுவுலயே தான் ட்ரேட் ஆயிட்டு நடுவுலயே தான் இருக்கு, அந்த கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. இருக்கு. காலையில கூட பாத்தீங்கன்னா கீழே வந்தது. ம் பிரைஸோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா நேத்தோடது இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? ம் ம் முந்தின நேத்தோடதும் இங்க தான் இருக்கு, ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நிக்குது. ஓகேங்களா? ம் ம் ரெண்டுமே ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. ஸோ ம் இந்த வால்யூம் மட்டும் தான் முந்தா நேத்தோடது, இது ம் நேத்தோடது பாத்தீங்கன்னா மேல இருக்கு. ஸோ ஓகே. காலையில இங்க வந்தது. ஸோ அது ம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல உடைக்க முடியல, செகண்ட் ம் அட்டம்ப்ட்ல உடைச்சிருச்சு. ம் மறுபடியும் போய் ரிஜெக்ஷன், எனக்கு மோஸ்ட்லி இது ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதே ம் மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் கீழே இறங்கி இருக்கு பாருங்க, கரண்ட் டேவோட வால்யூம். ம் ஓகேவா? ம் இந்த மாதிரி. ஸோ இப்போ கண்டிப்பா. நீங்க 30 மினிட்ஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ம் வீக்லி ப்ரொஃபைல் காட்டும். ம் ஓகேவா? வீக்லி ப்ரொஃபைல் நீங்க வச்சுக்கலாம். ஸோ கடைசி 2 வாரத்துக்கு மேல இருக்கா, இல்ல கீழே இருக்கா, இல்ல கடைசி ம் 2 வாரத்துக்கு சென்டர்ல மாட்டிக்கிட்டு இருக்கான்னு. இப்போ பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு மேல இருக்கு. அப்போ ம் மோஸ்ட்லி இந்த ஏரியாக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க சப்போர்ட் எடுத்துட்டு போயிடும். ம் சம்டைம்ஸ் என்ன ஆகும், நான் 2 ப்ரொஃபைலுக்கும் சென்டர்ல மாட்டிக்கும். அப்போ ம் என்ன ஆகும்னா ரெண்டுத்துக்கும் மேலேயும் கீழேயும் இங்க சப்போர்ட் எடுத்து இங்க மேல ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு ரேஞ்ச் பக்கம் பிரேக் தோணும். ஆகுற வரையும் அங்கேயே தான் ம் இருக்கும். ம் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓகே. டேல வச்சுட்டீங்கன்னா ப்ரோ ஒரே உங்களுக்கு ஒரு மந்த்லி நிமிஷம். ப்ரொஃபைல். சொல்லுங்க. கவிதா மேம், நீங்க மதன் ப்ரோக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. நான் ஸ்கிரீனை டிசபிள் பண்றேன். யாரோ வராங்க, ரியல்மின்ற பேர்ல வராங்க. ஸோ ஓ ஓகே. அப்படியே அவங்க கோஹோஸ்ட் கொடுங்க. இல்ல நான் ப்ராப்பர் ஸ்கிரீன் நேம் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. லைக் ரியல் நேம்ல வந்து ஆக்சுவலா ஐ மீன் ஃபோன் நம்பரோட மாடல் ம் அது. ஃபோனோட வர்றாங்க. அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. பேரோட வர சொல்லிட்டா முடியுது. நீங்க ஓகே. இப்போ ம். நீங்க இப்போ நான் டெய்லியில வச்சிருக்கேன். ம் ஓகேங்களா? பேங்க் நிஃப்டிங்க பாத்தீங்கன்னா போன மாசத்தோட ப்ரொஃபைல் பிரைஸும் வால்யூமும் கீழே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி மாசத்தோட ப்ரொஃபைல்ல பிரைஸும் வால்யூமும் மேல இருக்கு. ஓகேவா? ஸோ ம் இந்த மாசம் இந்த இதுதான் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதை ம் உடைக்காத வரையும் எந்த டைரக்ஷனும் போக மாட்டான். ம் ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஓகே. வீக்லியில வச்சீங்கன்னா இயர்லி ப்ரொஃபைல் காட்டும். ஸோ லாங் டேர்ம்க்கு எடுக்கிறது ஏதாச்சும் ஸ்டாக் நீங்க எடுக்கும்போது கூட இதை பார்த்தீங்கன்னா ம் உங்களுக்கு பக்காவா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது வீக்லி வச்சதால இயர்லி ப்ரொஃபைல் வரும். ஸோ ம் இந்த இயர்லியில பாத்தீங்கன்னா இங்க வரையும் மேல வந்துருச்சு. இருக்கு. ம் ஓகேவா? போன வாட்டம் இந்த இங்க வரையும் வந்துட்டு மேல போயிடுச்சு. ஸோ இது பக்கத்துல வரும்போது மோஸ்ட்லி நம்ம இந்த லெவல் பக்கத்துல எடுத்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதா இருக்கும். ஓகேவா? ம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இது வந்து ஒரு நல்ல பார்கெயின் பண்ணி பை பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு உடைச்சதுன்னா ஸோ நம்ம வெளியே போயிடுவோம். பட் ஆமா, ஓகே. ம் கரெக்ட். சரிங்க. ஓகேங்களா? இதுதான், இது பேசிக்கா அவ்வளவுதான். ஸோ இதை ம் நம்ம சிம்பிளா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து. ஓகேங்க சார். ஓகேவா? நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது ரொம்ப டீப்பா இருக்கும், அட்வான்ஸா. ம் இது ம் அதோட லெவல்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ம் ஓகேவா? அந்த லெவல்ஸ் மட்டும். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நேற்று 2 நாளோட லெவல்ஸ். சம்டைம்ஸ் நீங்க வேணும்னா ம் இப்போ கடைசி 2 நாளோட லெவல்ஸ் மட்டும் தான் கரண்ட் டேல பிளாட் ஆயிருக்கும், கரண்ட் செஷன்ல. ம் இல்ல ம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி லெவல் வேணும்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பார்த்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, போட்டு கடைசி நம்ம இந்த லைன் மேனுவலா இருக்கு. ம் இங்க இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ம் இங்க வரும்போதே ஓகே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நீங்க அந்த ஜோனா வரைஞ்சி வச்சுக்கலாம். ம் ஓகேவா? ஸோ இதுக்கு ம் முன்னாடி இந்த ஜோன் அது. இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. ம் தெரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க சார். ஸோ அந்த இடம் வரும்போது ஓகே இதுக்கு முன்னாடி அது நல்ல ஜோனா இருந்தது, இங்க வரும்போது ம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அது உடைக்க முடியல. ஸோ ம் அதுக்கப்புறம் 2வது அட்டம்ப்ட்ல உடைச்சிட்டான். ஓகே. இப்ப திரும்பி வரைக்கும் இந்த இடத்துல மறுபடியும் இது ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆக்ட் ஆகும். ஆகும். இது இந்த ஜோன் எல்லாமே ம் எப்போ வந்தாலும் சப்போர்ட் ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோம்னா நிறைய லைன்ஸ் வந்துடும், நிறைய ஜோன்ஸ் வந்துடும். அதனால ம் so நம்ம கரண்ட் செஷன்ல கடைசி 2 மட்டும் நம்ம பிளாட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஓகே. ஒருவேளை ஸோ இதுக்கு மேல லெவல்ஸ் இல்லைங்கிற பட்சத்துல நமக்கு பிரச்சனை இல்லை. இல்ல ம் மறுபடியும் கீழே வரும்போது ஓகே
ஸோ இப்போ இங்க எங்கேயாச்சும் வருதுன்னா இதுக்கு முன்னாடி ரேஞ்சில் எங்கேயாச்சும் ஒரு லெவல் இருக்கா நம்ம பார்த்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகேங்களா? நீங்க எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். ஓகே சார். ஸோ இப்போ விவேக் பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்றாரு அப்படின்னா விசிபி கூட யூஸ் பண்றாரு. ம் ஸோ விசிபி வரும்போது அந்த ப்ரொஃபைல் இருக்கா, ஓகேவா, ம் லாங் டேர்ம்க்கு ம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ம் அதுல ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஓகேவா, அவர் செக் பண்ணி ம் பார்க்கும்போது மேபி ம் அவர் வந்தாருன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நீங்க ஓகே. இதை ம் கடைசி 2 நாளோட ப்ரொஃபைல் வச்சு நீங்க எடுக்கலாம். இன்ட்ராடே எடுக்கிறவங்க கூட இதை ம் பார்த்துக்கலாம். நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல வச்சாலும் இது ஒர்க் ஆகும். ம் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன். சார் ஸ்டாக்குக்கு எதுக்கும் போடுவோம். கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸ்டாக்குக்கும் போடலாம் சார். ஏதாச்சும் ஸ்டாக் சொல்றீங்களா இல்ல ரெண்டமா போடலாமா? ரிலையன்ஸ் போடுங்க பிரதர் இன்னைக்கு. மதன் கேன் வி ஹேவ் சிங்கிள் பிரிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சிங்கிள் பிரிண்ட் இதுல எனேபிள் பண்ணல சார். ஆக்சுவலா நம்ம மோஸ்ட்லி சிங்கிள் பிரிண்ட்டை ஸோ நம்ம பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருங்க, இப்போ பேங்க்ல பார்த்தோம்னா சிங்கிள் பிரிண்ட் இஸ் நத்திங் பட் அந்த இடத்துல அந்த ப்ரொஃபைல் மட்டும் இருக்கணும். ஓகேவா, வேற எதுவுமே வந்திருக்க கூடாது. இப்போ 30 மினிட்ஸ்ல பார்க்கும்போது ஒரே ஒரு கேண்டல் மட்டும் தான் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் ம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 30 மினிட்ஸ் வைக்கிறேன் கேண்டல்ல இந்த இடம். ஓகேவா, இப்போ இது சிங்கிள் பிரிண்ட் கணக்கு தான். ஓகேவா, இது ஒரே கேண்டல்ல கீழே இறக்கிட்டான். ஸோ இப்போ ம் நேற்று ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா இங்க இருந்து இங்க இருந்து ஃபுல்லாவே சிங்கிள் பிரிண்ட் தான். ஏன்னா அந்த இடத்துல அந்த செஷன்ல அந்த ஒரு கேண்டல் மட்டும்தான், ஒரு டிபிஓ மட்டும்தான் மேல போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் வந்துருச்சுனாலே அந்த இல்ல சிங்கிள் அந்த பிரிண்ட் பெரிய ஆயிடுச்சு. கிரீன் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் சிங்கிள் பிரிண்ட் வரும். மற்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு கேண்டில் ஆமா, ஒவ்வொரு. இந்த இடத்துல வராது, இந்த சில இடத்துல மட்டும் வராது. பட் ஆமா சிங்கிள் இருக்குது, அதான் நமக்கு ஆமா பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா, இங்க இருந்து இங்க ஆமா வரையும் சிங்கிள் பிரிண்ட் அது. ஆமா ஆ ஓகேவா, இங்க இருந்து இங்க வரையும் சிங்கிள் பிரிண்ட். கரெக்ட். அதே மாதிரி இங்க இருந்து இங்க வரையும் சிங்கிள் பிரிண்ட். ம் இது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இதுல ஆட் பண்ணல. பட் ஓகேங்களா, இப்போ நான் ரிலையன்ஸ் போடுறேன். இப்போ ரிலையன்ஸ் நம்ம இப்போ இப்போதைக்கு 30 மினிட்ஸ்ல வச்சிருக்கிறதால வீக்லி ப்ரொஃபைல் காட்டும். ஸோ வீக்லி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக ப்ரீவியஸ் வீக்கோட ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வால்யூமும் இங்கே தான் இருக்கு, ப்ரைஸும் இங்கே தான் இருக்கு. அதை உடைக்கல, அதை உடைக்காம வேலை போயிட்டான். ஸோ நம்ம பார்த்துருந்தோம்னா இங்கே நம்ம ஓகே, ஸோ இங்கே உடைக்கல, இது ஃபர்தர் இங்கே இது ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு நினச்சோன்னா ஸோ லைக் இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கூட போடலாம். அது டிபெண்ட். ஓகேவா, ஸோ இங்கேருந்து மேலே போகும், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை உடைச்சா மட்டும்தான் கீழே வரும், இதை உடைக்காத வரையும் மேலே தான் இருப்பான். கிளியரா? ஸோ இதுவே நான் டேல வச்சேன்னா உங்களுக்கு சொல்லுவேன். டெய்லியும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நாளே ப்ரீவியஸ் மந்தோட ப்ரொஃபைல் வால்யூமையும் கிராஸ் பண்ணிட்டான், இதையும் கிராஸ் பண்ணிட்டான். நம்ம அங்கே பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேயே ஃபர்ஸ்ட் டேவே, அப்போ நமக்கு தெரியும் ஓகே ஏதாச்சும் ஒரு பக்கம் போக போகிறான். அப்போ இந்த 2 ஜோனையும் தாண்டி அவன் போறான்னாலே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகே இந்த சைடு தான் போக போறான்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ நல்ல ஆக்டாக இருக்கும். இப்போ இந்த வால்யூம் மட்டும்தான் இந்த கரண்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் காட்டும். சரிங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி டிராவல் ஆயிருக்குன்னு சொல்லி. மோஸ்ட்லி இன்ட்ராடேக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் லாங் டர்ம்க்கு ஸ்டாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். பட் வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸில் நம்ம இதை பயன்படுத்த முடியாது வால்யூம் பேஸ் பண்ணி. அதனால இப்போ ஃபின் நிஃப்டிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபின் நிஃப்டி ஃபியூச்சரில் வால்யூம் இருக்கு, பட் இண்டெக்ஸில் வால்யூம் கிடையாது. கேட்டா அந்த மாதிரி டைமில் ஸோ நம்ம இது மட்டும்தான் எரர் வரும். நம்ம வால்யூம் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா வால்யூம் இல்லை அதுக்கிட்ட. வால்யூம் இருந்தால் வால்யூம் பேஸ் பண்ணி பண்ணிக்கும். ப்ரைஸுங்கிறது வெறும் ப்ரைஸ் இருந்தால் போதும், நமக்கு கேண்டில் இருந்தால் போதும், பிளாட் ஆயிரும். இந்த ப்ரைஸ் போட்டதால அது வந்திருக்கு. இது போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேல ஸோ ஃபின் நிஃப்டி 2 ஜோனுக்கும் மத்தியில் மாட்டிக்கிச்சு. ஸோ இதை நீங்கள் சப்போர்ட் எடுக்கணும், இல்லை இங்கே ரிஜெக்ட் ஆகணும். ஸோ இதை உடச்சா தான் மேலே. இப்போ ஸ்டாக்கும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் சொல்லுங்க. ஸோ கீழே இருக்கிற ஸ்டாக் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பந்தன் பேங்க் அதனால கீழே இருக்கு. ஓகே, பந்தன் பேங்க்னா இப்போ நீங்கள் இப்போ வச்சுக்கிட்டீங்கன்னா டேல வச்சிருக்கீங்க. ஓகேவா, டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜோனுக்கு மேலே வரல, இங்கேயே இருக்கான். ஓகேவா, ஸோ ஒருவேளை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜோனுக்கு மேலே ஒரு ப்ராப்பர் க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஜோனுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போகலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இதை.
பக்காவா பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல கான்ஃபிடன்ஸ் வரும் எப்படி யூஸ் பண்றதுன்னு. இது எல்லா இடத்துலயும் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் சப்போர்ட் எடுத்திருப்பான், ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருப்பான், ரெண்டு ஜோனுக்கும் மத்தியில மாட்டிக்கிட்டான்னா அங்க கன்சால்டேட் ஆகிட்டு இருப்பான். ஓகேங்களா? அதுவும் பந்தன் பேங்க் பாருங்க, இங்க எடுத்தீங்கன்னா கூட இங்க வரையும் போவான். ஓகேவா? ம் ஒரே மாசத்துல இங்க போயிட்டான்னா இங்க ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ம் இப்ப அடுத்த டார்கெட் அடுத்த ஜோன் எங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். ஒருவேளை ரெண்டையும் தாண்டி இந்த ஜோன் கீழே இருந்து ரெண்டையும் தாண்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கவலைப்பட தேவையில்ல. ப்ரீவியஸ் 2 மாசத்துக்கும் மேல இருக்கான், 2 ஜோனோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேல இருக்காங்கும் போது நீங்க தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். ம் ஓகேவா? ஸோ நீங்க இதை கீழே இருந்து வரும்போது நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். வேற ஏதாவது ஸ்டாக் இருந்தா கூட கீழே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 2 மாசம் கன்சல்டேட் ஆயிட்டான்னா அடுத்த மாசம் எப்பயாச்சும் பிரேக் ஆறானா நம்ம ஈஸியா பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதை எடுக்கலாம். டியூபி போடுங்கப்பா, அதுதான் மேல வருதுன்னு சொன்னாங்க, வந்திருக்கான்னு பார்ப்போம். சியூபியா? ம் ஓகே, சியூபி டீல வச்சிருக்கேன். ம் பாருங்க, டீல வச்சிருக்கேன், ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்கு. ஓகேவா? ம் இதை கிராஸ் பண்ணிட்டானா இந்த மாசத்துல நோ இஷ்யூஸ். ஓகேவா? நீங்க தாராளமா மேல போலாம். பட் இப்போ வந்து இந்த ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? இந்த ரேஞ்சிலேயே இருக்கு, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம லைக் ஸ்ட்ராட்டஜியா போடலாம், இல்ல ஸ்டாக் எடுக்கலாம். ஸ்டாக் ம் எடுக்கும்போது நம்ம மேல போகுதான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜியா போடுறவங்க ஓகே இது 2 ஜோனுக்கும் மத்தியில போடலாம்ங்கிற ம் மாதிரி பிளான் போட்டுக்கலாம். ஓகே. கிளியர் இல்லையா? ரொம்ப கிளியர் சார். தேங்க்யூ வெரி மச். சார் கொஞ்சம் முத்து ஃபைனான்ஸ் போட்டுருங்க சார். ஷூர். டேல இருக்கு பாத்தீங்கன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒருவேளை இங்க போனாலும் இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஒருவேளை இது ஸ்ட்ராங்கா இருந்து இதை பிரேக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பிரேக் பண்ண மாட்டான் மோஸ்ட்லி, நான் பார்த்த வரையும். ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தாராளமா எடுக்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பிரேக் பண்ணான்னா உடனே எடுக்கக்கூடாது. ஸோ திருப்பி வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போக பார்ப்பான், அப்போ எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அப்போ ஸ்டாப் லாஸ் நீங்க மோஸ்ட்லி கொடுக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ வச்சாலும் அடிக்காது. பட் நீங்க மேலே போகும்போது எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரீடெஸ்ட் பண்ண வரும்போது நீங்க மாட்டிப்பீங்க. சார் ஜியோ ஃபைனான்ஸ் பார்க்கணும். ஜியோ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ ஃபர்தர் அவன் ஸோ இதுக்கு மேலே தான் இருப்பான். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் இது ஹை பிரேக் பண்ணால் வேற மெத்தடில் எடுக்கலாம். பட் இந்த மெத்தடில் வரும்போது இங்கே பக்கத்தில் இருக்கும்போது எடுத்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் எடுத்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பிரேக் ஆகிட்டு ஓகேவா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பிரேக் ஆனால் அடுத்த வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிட்டு போனால் பார்த்தீங்களா, அப்போ எடுத்துருக்கலாம். அப்போ எடுத்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை தான் அவனால் உடைக்கல கீழே, அதை மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் சதீஷ் செல்லப்பா சார் ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு சார் வந்து. இல்ல ஆர்எஸ் லேப் கேட்டிருக்காரு உங்ககிட்ட பார்க்க சார். லாரஸ் ம். எல்ஏயு தானே இது? ஆமா இந்த ஆமா லாரஸ் ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆமா, ஓகே சார், பக்கா சார். அதுக்காகவே சொல்லியிருக்காரு அவர். அதுக்காக தான் சொல்லியிருக்காரா? இங்க பாருங்க, 2 ப்ரொஃபைலையும் தாண்டி ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த இந்த கேண்டல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? உடனே போக முடியல. ஸோ இப்போ இதுக்கு போயிட்டான். ஸோ இந்த இந்த ஜோனை நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். 2 மாசத்தோட ப்ரொஃபைலையும் தாண்டிட்டான் அவன். ஓகேங்களா? ஸோ ஓகே. மந்த்லியில பார்க்கும்போது ஒருவேளை வீக்லியில பார்த்தோம்னா இயர்லி ப்ரொஃபைல் தாண்டி இருக்கானான்னு வேணா கூட பார்க்கலாம் இதுல. ம் ஸோ இயர்லியில பார்த்தீங்கன்னா இங்க வரையும் இந்த 2 ஜோனுக்கும் இருக்கு. ஓகேவா? இது ம் ப்ரீவியஸ் இயரோடது, அதுக்கு முன்னாடி இயரோடது. ஸோ ஆப்வியஸா இது ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்போ ம் நம்ம டேயோடதே போதுமானது தான். ஓகேவா? ஸோ இந்த அப்படி எடுத்தாலும் இந்த கேண்டல் கிட்டேயே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வைக்கலாம், வெயிட் பண்ணலாம். இது ஓகே. மொமெண்டம் பிடிக்குமான்னு சொன்னா மொமெண்டம் பிடிக்காது. பட் அந்த டைரக்ஷனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல ம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி ம் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்க சார். இப்போ இப்போதைக்கு உடைக்கிற மாதிரி தான் இருக்காங்க, மோஸ்ட்லி உடைக்கும். கீழே மணப்புறமும் இன்னும் ஆர்பிஎல்லும் கேட்டிருக்காங்க. டேல வச்சிருக்கேன். டேல பாத்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் மந்தோடத லைக் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? பட் கேண்டில் பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் உடைக்கல, ப்ராப்பர் க்ளோஸ் வைக்கல.
ஒருவேளை இந்த கேண்டல்லையே உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ரெட் கேண்டில் போட்டு சப்போர்ட் எடுத்துட்டு போவான். அப்போ நீங்க தாராளமா எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? இதை உடைச்சிட்டு திருப்பி கீழே வருவான் ஆப்வியஸா, அப்போ தாராளமா எடுக்கணும். ஸோ எப்பயுமே ஒரே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேண்டில் உடைக்கிறான்னா கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போவோம். அப்படி இல்லைன்னா ஒண்ணு இங்க ரிஜெக்ட் ஆயிட்டு திருப்பி இங்க கீழே வந்துட்டு மேலே போவோம். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நடக்கும். நம்ம எடுக்க வேண்டியது ஒன்று இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கானு பார்த்துட்டு அதோட ஹையை உடைக்கும் போது எடுக்கணும். இல்லை இதை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு போகும்போது நம்ம எடுக்கணும். அப்போதான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஈஸியா ஹிட் ஆகாம இருக்கும். வேற ஏதாச்சும் ஸ்டாக் கேட்டிருக்காங்களா? ஹோல் ஆர்பிஎல் பேங்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது HOLMARC ஹோல்மார்க். ஆர்பிஎல் பாத்தீங்கன்னா அதோட லெவல் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க என்ன போட்டிருக்கீங்க? நானே பிரேக் போட்டிருக்கீங்க. சாரி ஆர்பிஎல் ஆர்பிஎல் தானே போட்டேன். ஏன் மாத்தி போட்டேன் நான். சரி ஓகே, சார் ஆர்பிஎல் பேங்க். எனக்கு கொச்சின் ஷிப்யார்ட் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். ஒன் செகண்ட் மேம். இது 2 மாசத்தோட ஜோன்லயும் மாட்டிக்கிட்டு இருக்கு மேடம், ஆர்பிஎல் பேங்க். சரி என்னது, 2 மாசத்துலயும் மாத்திட்டு இருக்கு. ஸோ இதையும் மேலே க்ளோஸ் வச்சாதான் நம்ம லாங் டர்ம்க்கு ஏதாச்சும் போகணும்னா பார்க்கணும். பட் வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் இது இங்கேயே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. வீக்லியில் பார்த்தீங்கன்னா போன குவார்டரோடது, ஓகேங்களா, போன குவார்டரோடது இல்லை போன இயரோடது பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் வந்தான். நம்ம எடுக்கிறதா இருந்தால் இங்கே எங்கேயாச்சும் எடுத்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ மோஸ்ட்லி அவன் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. பட் டே ப்ரொஃபைலில் பார்க்கும்போது நமக்கு இப்போதைக்கு பெருசாக போவான்னா நமக்கு தெரியாது. இது ஆர்பிஎல் பேங்க் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். இங்கே போனால் இங்கே ரிஜெக்ட் ஆகும். ஸோ இது டார்கெட் போதுங்கிறவங்க இங்கே இந்த ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போகலாம். பட் இந்த கேண்ட்லேயே அவன் போகிற மாதிரி தெரியல. ஸோ இதை வெயிட் பண்ணி எடுக்கிறது பெட்டர். வேற எந்த ஸ்டாக் சொல்லியிருக்காங்க இப்போ தான் சொன்னாங்க சார் கொச்சின் ஷிப்யார்ட் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது கடைசி 2 ப்ரொஃபைலையும் தாண்டிடுச்சு. பட் இந்த கரண்ட் கேண்டில் ஒரு வேளை மேலே க்ளோஸ் வச்சுட்டானா, அதாவது இந்த மேலே விக்கு பெருசா இல்லாம இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகேங்களா? பட் ஓகே இந்த லெவல் சப்போர்ட் தான் இருக்கும். ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க கட் பண்ண தேவையில்லை. இங்க எங்கேயாச்சும் நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா ஓகே எடுக்கணும்னா இந்த டே கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் இப்போ எடுக்க வேணும். ஸோ ஒரு வேளை இது பிரச்சனை இல்லை ப்ராப்பரா சார். மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான்னா ஓகே. இவன் கேண்ட்லே இப்போ சரியில்லை. இப்போ 30 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். 30 மினிட்ஸ்ல இங்க வால்யூம் வச்சிருக்கான். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இங்க கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு. ஹோல்ட் பண்ணிக்கலாம் இல்லை சார்? ஹோல்ட் பண்ணலாம். ஓகே இது ஓகே கீழே பிரேக் ஆகாத வரையும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம் வீக்லி ப்ரொஃபைல்ல. ஸோ போன வீக் வரையும் அதே மாதிரி தான். இங்க வரையும் வந்தா அந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்துட்டு போனோம். அந்த மாதிரி தான். இது உடச்சிட்டான்னா ஸோ ஃபர்தர் கீழே வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெய்லியும் அவன் கொஞ்சம் பீரிஷா காட்டுறதால. ஓகே ஓகே சார். அதான் ப்ரோ செயல் மட்டும் பாரு. வெயில நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. புக் பண்ணலாமா எப்படி? இல்ல புக் இல்ல இது ரொம்ப தூரத்துல இருக்கு ஜோனு. ஓகேவா? நீங்க எனக்கு தெரிஞ்சு இருங்க வீக்லி இருக்கிறேன். வீக்லியில போ. காலையில கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இவன் இறங்குனாலும் ரொம்ப ஸ்பீடா இறங்கிடுவாங்க அவ்வளவு தூரம் போனது. கரெக்ட். அது வேற பயமா இருக்கு. அது ஒண்ணு நீங்க அல்ல டெய்லி நீங்க பார்க்கும்போது கட் பண்ணும்போது இப்போ இந்த மாசம் செங்கர் சர்வர் லெவலையும் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? மந்த்லி லெவலு உங்களுக்கு டேல வச்சு பாருங்க. அந்த டேவை கிராஸ் பண்ணாத வரையும் பாருங்க. இங்க பாருங்க. ஸோ அவன் வந்தவன் கூட எங்க இருந்து மறுபடியும் போறான், இந்த நாள்ல இருந்து தான் போறான். எக்ஸ்பைரி அன்னைக்கு இருந்து எடுத்திருக்கான். ஓகேவா? நீங்க கவலையப்பட தேவையில்ல. இந்த ஹையை ரீச் ஆயிடுவான் மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ இல்லை நீங்க பார்ஷியல் லாங் டேர்முக்குன்னா வச்சுக்கலாம். பார்ஷியல் புக்கிங் பண்ணணும்னா பண்ணலாம், உங்க இஷ்டம். ஓகேவா? பட் இந்த இதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் மந்த்லி லெவல்ல. மந்த்லி லெவல் தான் நீங்க எடுக்கிறதுக்கு. மந்த்லி லெவலும் இதையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் கூட விசிபி கூட. சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட். தேங்க்யூ மேடம் வேற ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா? ஏதாச்சும் டவுட்டு? HDFC பேங்க் கேட்டிருக்காங்க சதீஷ் ப்ரோ. இதுக்கு வந்து ஏதாவது ஸ்கேனர் கிரியேட் பண்ணா ஐடென்டிஃபை தி ஸ்டாக் நியர் தி ஜோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்கேனரு லைக் சார்ட்டிங்ல பண்ண முடியாது. நான் வேற ஏதாச்சும் இதுல பண்ணேன்னா நான் இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். இது பாத்தீங்கன்னா HDFC பேங்க்கு
போன மந்தோட இது மந்த்லி திங்கர்சர் லெவல் பிரகாரம் இது சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கான் ஓகேங்களா இங்க. ப்ளஸ் இது போன மாசத்தோட ப்ரொஃபைலு, போன மாசத்தோட ப்ரொஃபைல உடைச்சிட்டான். உடைச்சி இங்க இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து சப்போர்ட் எடுக்கிற ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இங்க உடைச்சதால இங்க சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி போக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ புதுசா எடுக்கிறதா இருந்தா இந்த 2 நாள் ஹை உடைக்கும் போது நீங்க எடுக்கிறது பெட்ரு. கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், அந்த ஜோனுக்கு கீழே வைக்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த செட்டப் பிரகாரம் சொல்றேன். ஒருவேளை இந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணி இது பண்றதா இருந்தா இங்க வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதை பிரேக் பண்ணா எடுக்கிறது பெட்டர். இல்லைன்னா நமக்கு தெரியும் மேபி இந்த ஜோனை அவன் மதிக்கும், பட் ஒருவேளை மதிக்காட்டி இங்க வரையும் வர வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால ஒருவேளை இங்க பாசிட்டிவ் கேண்டில் வச்சு இந்த ஹையை உடைச்சா fine. இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படியும் கொஞ்ச நாள்ல திருப்பியும் போவான், இதை ஹையை உடைப்பான். உடைக்கும் போது எடுத்துக்கலாம். சார் பிரிகேட் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். பிரிகேட் பிரிகேட் எது? பிரிகேட் சார் அந்த ரியல் எஸ்டேட்டோடது. ரியல் எஸ்டேட்டா? ஆமா, ஸ்டாக் 1006ல இருக்கு இப்போ. எந்த ஸ்டாக் மேடம் இது? பிரிகேட் பிரிகேட் BRIGADE ஜிஏவா? BRIGADE. ஓகே, பிரிகேட். மந்த்லி ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு மேலதான் இருக்குது. பட் அந்த சங்கர் சார் லெவல் பிரகாரம் பாத்தீங்கன்னா மந்த்லி லெவலே ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை உடைக்காத வரையும் ஃப்ரெஷ் பையிங் நாட் அலோட் சார். ஐயோ, நான் 1070ல வாங்கி வச்சிருக்கேன் சார். நல்ல டாப்ல. மேல இங்க வாங்கியிருக்கீங்க எப்போ? பிப்ரவரியில வாங்குனீங்களா? ஆமா, லாஸ்ட். டாப்ல நீங்க யோசிச்சிருக்கலாம் மேடம். ஏன்னா அவன் ஸ்டாக் போற இதே பாத்தீங்கன்னா லைக் ரெட் கேண்டில் தான் அந்த அதிகமா டைம் இருக்கு. நல்லா போச்சு சார். 104 410. சோ அது மேல போயிடும் Correct. அப்படின்னு தான் இல்ல பார்த்தேன். கேண்டில் பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டில் வச்சுட்டு போலாம், அவன் எல்லாம் ரெட் கேண்டில் வச்சுட்டு போயிருக்கான். ஓகேங்களா? கொஞ்சம் பியரிஷ்னஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க மேல வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரொஃபைல் வச்சு பார்க்கும்போது கடைசி 2 ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா நேத்து கூட இந்த ப்ரொஃபைல சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. ஸோ இங்க இருக்கு. ஒரு வேளை மேல போச்சுன்னே நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகேவா? அந்த மாதிரி பண்றது பெட்டர். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஹோல்மார்க் HOLMARC. எல்லாம் குச்சி வச்சிருக்காங்க சென்டர் சொல்ற மாதிரி. ஓகே, புது ஸ்டாக் நீங்க. ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா இதுல ப்ரொஃபைல்ஸும் கம்மியா இருக்கு. இதோட கேண்டல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ப்ராப்பரா இல்ல. சரிங்களா? ஸோ அதனால இது நீங்க ஃபண்டமெண்டல் பார்த்து எடுக்கிறது பெட்டர். டெக்னிக்கல்ல இது அந்த அளவுக்கு நம்மளால இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா புது ஸ்டாக் வேற. ஸோ ஸ்டாக் அதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கூட ப்ராப்பரா இல்ல. ஸோ இதை ஃபண்டமெண்டல் பார்த்து எடுக்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. இல்ல வீக்லியில பாக்குறோம்பா, வீக்லி கேண்டல் வச்சு பார்த்தா ஓகே. வீக்லியில இங்க போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஃப்ரெஷ் பை இங்க இருந்துச்சுன்னா இங்க ஒரு டோஜி கேண்டில் இருக்கு இல்லையா, அதோட ஹை உடைச்சி ப்ராப்பர் க்ளோஸ் வச்சா மட்டும் வீக்லியில எடுங்க. ஓகே சார். ஸோ இல்லைன்னா எடுங்க APL Apollo. சார். APL Apollo. APL. APL பிளஸ் Apollo. அப்போலோவா? Types. No, APL sir. APL. APL சாரி சார். வீக்லி ப்ரொஃபைல்ல ரொம்ப தூரத்துல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. டே ப்ரொஃபைல்ல இதை வச்சு பார்க்கும்போது 2 ப்ரொஃபைலுக்கும் மேலே தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு வேளை வந்தாலும் இந்த ஜோன் கிட்ட சப்போர்ட் எடுப்பான். பட் நீங்க ஃப்ரெஷ் பை போகணும்னா இந்த ரீசெண்ட் ஹை உடைச்சாதான் போகணும். இந்த எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா பெரிய ரேஞ்ச் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பைரி டே பெரிய ரேஞ்ச் கொடுத்துட்டாலே அவன் கொஞ்சம் கன்சல்டேஷன் இல்லை மெதுவாக போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதோட ஹையை உடைச்சிட்டான்னா நீங்க போகலாம். ஓகேங்களா? ஹையை உடைக்காத வரையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த ஜோனும் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது ஸ்ட்ராங்கா ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த ஜோன்ல. நீங்க இந்த ஜோனையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹையை கிராஸ் பண்ணி இந்த ஜோனை கட் பண்ணும்போது வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். அது வரையும் ஃப்ரெஷ்ஷா எதுவும் போகாதீங்க. கூட ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நீங்க எல்லாம் இந்த இண்டிகேட்டர் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு இது எப்படி ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு இதெல்லாம் நீங்க பார்க்க உங்களுக்கே இது புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த செட்டிங்ஸையும் சொல்லிருங்க ப்ரோ. சார் அந்த செட்டிங்ஸ்ல எதுவும் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் வச்சிங்கன்னா ப்ரைஸ் பேஸ் பண்ணி மட்டும் வரும்.
ம் வால்யூம் ஓ கிளிக் பண்ணீங்கன்னா வால்யூம் பேஸ் பண்ணி ப்ரொஃபைல் காட்டும். ஸோ ம் சில ஸ்டாக்ஸ்ல வால்யூம் இருக்காது. ஓகேவா, ப்ரைஸ் மட்டும் நல்லா ரெஸ்பெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல மோஸ்ட்லி ப்ரைஸ் பார்த்தாலே போதும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே இல்லை வீக்லி பார்க்கும்போது மட்டும் வால்யூம் பார்த்தா போதும். ஓகேங்களா, இங்கே ஆட்டோங்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா 15 மினிட்ஸ் லெஸ் தென் வச்சிங்கன்னா டெய்லி ப்ரொஃபைல் காட்டும், நேத்தோடது முந்தா நேத்தோடது. ம் ஓகேவா, ஸோ 30 மினிட்ஸ் அபோவ் வச்சிங்கன்னா ஓகேவா வீக்லியோடது காட்டும். ஸோ டேவோடது வச்சிங்கன்னா மந்த்லியோடது காட்டும். ம் ஓகேவா, வீக்லி வச்சிங்கன்னா இயர்லியோடது இயர்லி காட்டும். ஓகே ஸோ இல்லை இப்போ நான் டெய்லி வைக்கிறேன், டெய்லி வைக்கும்போது மந்த்லி தான் காட்டும். இல்லை ம் எனக்கு இயர்லி ப்ரொஃபைல் நான் பார்க்கணும், ஓகேவா மந்த்லி டேல வச்சுட்டுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ மேனுவலாக அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே ம் ஆட்டோக்கு பதிலாக ம் ஸோ நீங்கள் இயர்லி வச்சுட்டீங்கன்னா ஸோ இயர்லி ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ம் ஸோ ஒரு இயருக்கு அந்த ப்ரொஃபைல் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது போன வருஷத்தோடது, இது அதுக்கு முந்தைய வருஷத்தோடது. ஓகேவா, ம் ஸோ அது மல்டி டைம் ஃப்ரேம் தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே ஸோ மோஸ்ட்லி ஆட்டோ வச்சுக்கோங்க. இல்லை நான் மேனுவலாக லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நான் ஹையர் டைம் ஃப்ரேமோட லெவல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் அந்த சேஞ்சஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஆட்டோலேயே வச்சுக்கோங்க. ஓகே ஓகேங்களா, ஸோ ஓகே மோஸ்ட்லி 2 செஷனோட ப்ரொஃபைலுக்கும் மேலே இருக்கிற பட்சத்தில் நல்லா புல்லிஷாக இருக்கும். அதே மாதிரி 2த்துக்கு கீழே இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா பியரிஷாக இருக்கும். சென்டரில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ம் எடுக்கிறது. So அது கன்சல்டேட் பண்ணிக்கிட்டே இருந்துருவோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா இதில்? ஓகே, யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க இன்ஃபி கேட்டிருக்காங்க, அது சொல்லிட்டீங்களா? இன்ஃபி இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஃபி சப்போர்ட் கேட்டிருக்காங்க. இது இந்த லெவல் வச்சு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா. மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் மெத்தட்லையும் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளியரா இப்போ 2 செஷன் போன 2 மாசத்துக்கு லெவலுக்கும் பிரேக் பாயிண்டான். ஓகேவா, ம் ஸோ இது மறுபடியும் இதை உடைக்காத வரையும் இதை பார்க்கவே கூடாது ஃப்ரெஷ் பையிங்க்கு. ஓகேங்களா, ஒரு மாசம் சப்போர்ட்டே ரொம்ப கீழே தான் இருக்கு இப்போதைக்கு இல்லைங்களா? ஆமா இங்க வரையும் வரவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது கீழே விழ இந்த ம் மாசம் முடியும் போது ஒருவேளை இங்கேயே கன்சாலிடேட் ஆனு வச்சுக்கோங்களேன், அடுத்த ம் மாசம் லெவல் வரும்போது ம் ஸோ இந்த லெவல் மேலதான் இருக்கும். ம் ஸோ இந்த லெவல் என்ன ஆகும்னா கீழே வரும். ஓகேங்களா, இங்கேயே ரொம்ப எஸ். நேரம் ட்ரேட் ஆனா அப்போ ம் நம்ம அதை அந்த லெவல்ல ஒரு பேஸா வச்சுக்கிட்டு நம்ம வேணா போகலாம். ஸோ இந்த ம் மாசம் மறுபடியும் இங்க உடைக்காத வரையும் ஃப்ரெஷ்ஷா போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே சார். ஸோ இந்த ஓகே. ஷங்கர் சார் லெவல்லயே இருக்கும், நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது வந்துடும் கீழே. ஓகேவா, நீங்க செக் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சுன்னா டவுட் இருந்தா திங்க் பண்ணுங்க. ம் ஓகே சார். ஓகே. பிரியன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு மகன் சார். சாரி பார்க்கல. பிஎம் சார் சொல்லுங்க. பிஎம் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கொஞ்ச சார் நேரம் செஷனை மிஸ் பண்ணாலே நிறைய மிஸ் பண்ண அப்படியே எங்கேயோ போயிட்ட மாதிரி தெரியுது சார். இல்ல சார், அன்னைக்கு ஈவினிங்கே இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆமா, இதை இல்ல தெரியும், ஞாபகம் இருக்கு. ஆ சூப்பர் சார், சூப்பர் இனிஷியேட்டிவ் சார். ஓகே. பிரியன் சார், என்ன மேடம்? இதுக்கு எல்லாம் காரணம் நீங்க தான் சார். இந்த இல்ல இது டிபிஓ கான்செப்ட் அவர் தான் காரணம். ஆக்சுவலா இது நான் முன்னாடி ஒரு நாளே வந்து இது காட்டலான்னு பார்த்தேன். அவர் இது ஸ்டார்ட் பண்ணப்பவே ஒர்க்ல நான் காட்ட முடியல. இது ரொம்ப மாசம் ஆச்சு இது நான் கிரியேட் பண்ணியும் யூஸ் ஆமா, பண்ணி. நீங்க முதல் வச்சிருந்தது பார்த்தேன். பட் அது புரிஞ்சதுக்கு வந்து சார் சொன்ன பிறகுதான் அதை பார்க்க ஆரம்பிச்சோம் சார். ஸோ அதுதான். ஸோ நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா, அதோட லெவல்ஸ் தான் இதுவும். ஓகேவா, ஸோ இது ஆகும்னு சொல்லி தான் அன்னைக்கு ஈவினிங் சொல்ல வந்தேன். ஓகே ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நீங்க இது கூடவே கூட இப்போ இந்த லெவல்ஸ் பேசிக்கா இருக்கும். ஓகேவா, சிம்பிளா இந்த லெவல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் அவர் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, அது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஸோ அதை டிபிஓ எல்லாம் பார்ப்பீங்க, சிங்கிள் பிரிண்ட் எல்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா, ஸோ அதோட ஷேப் எல்லாம் பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுவீங்க. இது ஜஸ்ட் லெவல்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டா மட்டும் ஆக்ட் பண்ற மாதிரி நம்ம சிம்பிளா எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். ஓகே ஓகேங்களா, வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ரவி சுந்தரம் சொல்லுங்க. பிரவீன் சார். சார் நான் நியூவா இப்பதாங்க சார் வந்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்றது, என்ன மாதிரி பார்க்கணுங்க சார்?